அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். இந்த அருமையான மாலை பொழுதிலே நாம் அனைவரும் இங்கு ஒன்று கூடி பல சிறந்த கருத்துக்களை கேட்டு செல்ல வேண்டும் என்று ஆவலோடு கூடியிருப்பதை நினைத்து பார்க்கின்ற பொழுது உள்ளம் உண்மையாகவே மற்றற்ற மகிழ்ச்சியை அடைகின்றது. அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது இன்றைய தினம் முக்கியமாக நாம் எதற்காக இந்த நிகழ்ச்சியை இந்த திங்களிலே தமிழ் சிந்தனையாளர் பேரவையின் சார்பிலே நடத்துகின்றோம் என்று சொல்லுகின்ற பொழுது, மண்டல் ஆணைக்குழு மூலவர் தோழர் வே. ஆணைமுத்து அவர்களின் நூற்றாண்டு விழா, அதை சிறப்பான முறையிலே நாம் இங்கே கொண்டாடுவதற்காக இருக்கிறோம். அந்த அடிப்படையிலே இன்று இப்பொழுது வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய நண்பர் தோழர் தட்சிணாமூர்த்தி அவர்களையும், அதை தொடர்ந்து நடைபெற இருக்கக்கூடிய கவியரங்க தலைப்பு மண் பயனுற வேண்டும். மண் பயனுற வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு முறையும் சற்று சிந்திக்கும்படியாகத்தான் தோழர் அவர்கள் தலைப்புகளை கொடுக்கிறார்கள். தன்னிச்சையாக கொடுப்பதில்லை, பலரோடு கலந்து பேசிதான் தலைப்புகளை எடுத்து கொடுக்கிறார்கள். இது பாரதியினுடைய வரிகளிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு என்று நான் நினைக்கிறேன். அந்த தலைப்பை, பாரதியினுடைய வரியை இந்த ஆணைமுத்து அவர்களோடு நூற்றாண்டு விழாவோடு அவர் லிங்க் பண்ணி தொடர்புபடுத்தி கொடுத்த தலைப்பு. அவர்களுடைய பார்வையிலே மண் பயனுற வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது எவ்வாறு சொல்லலாம் என்பதை அவர்கள் எடுத்து சொல்ல வேண்டும். நான் கூட கேட்டேன், மண் பயனுற வேண்டும் என்றால் நான் விவசாயம் என்றுதான் மனதிலே முதலில் வந்தது. விவசாயம், வேளாண்மை, மண் பயனுற வேண்டும். அந்த மண் விவசாயிகளுக்கு பயன்பட வேண்டும், விவசாயம் மூலமாக மக்கள் பயனடைய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மண்ணுக்கு உயிர் இருக்கின்றது, உயிருள்ள மண்ணாக இருக்கிறது. அவர் ஐயா அவர்கள் சொன்னார்கள், அதுவும் உண்டுதான். அதே போல மண்டல் கமிஷன் இருக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கு, சாதி ஒழிக்கப்பட வேண்டும். அது யாருக்கெல்லாம் என்னென்ன பயன் கிடைக்க வேண்டுமோ அந்த பயன் கிடைத்தால் தான் அந்த மண்ணிலே வாழக்கூடிய மக்கள் பயனடைகிறார்கள். அப்பொழுதுதான் மண் பயனுற வேண்டும். அங்கே அடைப்படையில் தான் நான் கொடுக்கப்பட்ட தலைப்பு என்று சொன்னார்கள். அந்த வகையிலே அவர்களுடைய சித்தாந்தம் அந்த அளவுக்கு அருமையாக இருந்தது என்பதற்காக சொல்கிறேன். கருத்தரங்க தலைப்பு தோழர் வே. ஆணைமுத்துவின் வாழ்வும் பணியும் என்ற தலைப்பிலே நம்முடைய தோழர் வாலாசா வல்லவன் அவர்கள் வருகை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சிறப்பான ஒரு உரையை ஆற்ற இருக்கின்றார்கள். அதற்கு முன் அந்த கருத்தரங்கத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள தோழர் உதயன் அவர்களை மேடையில் அமரும்படியாக அன்புடன் அழைக்கிறேன். கரவொலி எழுப்பும்படியும் கேட்டுக்கொள்கிறேன். என்ன சொன்னா, கரவொலி என்பது ஒரு நிகழ்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். அது நிறைய பேர் செய்யறதில்லை, சொல்லிதான் கேட்டுதான் வாங்க வேண்டியதா இருக்கு. எல்லா இடத்துலயும் அப்படிதான் இருக்கு. தமிழ் சிந்தனையாளர் பேரவையும் அப்படிதான் இருக்கு, மற்ற நிகழ்ச்சியிலும் அப்படிதான் இருக்கு. தானா ஒருத்தர் கூப்பிட்ட உடனே கைத்தட்டுவது தான் என்னுடைய எல்லாம் இயல்பு. அந்த வகையிலே ஐயா அவர்களை வருக வருக தலைமை உரை ஆற்றி தருக என்று கேட்டுக்கொண்டு, அதாவது பொதுவாக 1979 ஜனதா கட்சி இருக்கும்போதுதான் அன்றைய பிரதமர் மொரார்ஜி தேசாய் அவர்களால் இந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள், கல்வியிலே பின்தங்கிய மக்கள், சமூக ரீதியாக பாதிக்கப்பட்ட மக்கள், இவைகளெல்லாம் கணக்கெடுக்க வேண்டும், அடையாளம் காண வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் மண்டல் அவர்களுடைய தலைமையிலே அமைக்கப்பட்டதுதான் இந்த ஒரு குழு. அவருடைய தலைமையிலே அமைக்கப்பட்டது. ஏனென்று சொன்னால், மண்டல் என்று சொல்கின்ற பொழுது மண்டல் கமிஷன் அறிக்கை, அது 1989 அன்றைய பிரதமர் விஸ்வநாத் பிரதாப் சிங், விபி சிங் அவர் பிரதமராக இருக்கின்ற பொழுது அது நடைமுறை கொண்டு வந்தார்கள். கடும் எதிர்ப்பு விளைந்தது. அப்பொழுது அதுக்கு எனக்கு வருத்தம் உண்டு. பிஜேபி அதுக்கு முன்னாடி 2 சீட்டு தான், நினைவு சரியா இருக்கணும்னால, காங்கிரஸ் போஃபர்ஸ் ஊழல்ல மாட்டிக்கிட்டு தத்தளிச்சுக்கிட்டு விபி சிங் பிரதமராக வரும்போது, அது வருவதற்கு முன்னாடி பிஜேபியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெறும் 2 பேர் தான். ஆனா அவர்களோடு கூட்டணி அமைத்தார் நம்முடைய விபி சிங் அவர்கள். அதன் பின்பு பிஜேபி வளர்ந்து விட்டது. இது உண்மை, வரலாற்று உண்மை. சரியா தவறா என்பதெல்லாம் நாங்க சொல்ல வரல. அது நடந்தது. அதன் பின்பு, அதாவது பிஜேபியினுடைய கூட்டணி ஆதரவு இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாத நிலை உருவாகிவிட்டது. அதனாலதான் மண்டல் கமிஷனை அமல்படுத்தணும்னு சொன்ன உடனே அவங்க வாபஸ் வாங்கினாங்க. தேர்தல் அறிக்கை சொல்லப்பட்டதுதான், மேனிஃபெஸ்டோல இருந்தது, ஜெனரலா பொதுவான ஒரு காமன் மேனிஃபெஸ்டோ இருந்தது. இருப்பினும் அவர்கள் வாபஸ் பெற்றார்கள். ஆட்சி பறிபோனது, கவிழ்ந்தது. அதன் பின்பு பிஜேபியினுடைய வளர்ச்சி இன்றைக்கு 3வது முறையாகவும் ஆட்சிக்கு அமரக்கூடிய ஒரு நிலை, அபத்த நிலை, மோசமான நிலை.
இந்திய திருநாட்டிலே தென்படுகிறது, காணப்படுகிறது. இதற்கு காரணம் என்ன அறிவிக்கப்படுவது, அன்றைக்கு 2 சீட் இருந்தாங்க இல்லையா, அவங்க அப்படியே புதைச்சிடணும். அதை விட்டு அன்னைக்கு கூட்டணி அமைச்சர் விளைவு அன்னைக்கு வளர்ந்ததுங்க. அதுக்கப்புறம் எல்லா தேர்தலையும் பாருங்க, அதனுடைய வளர்ச்சி தான் பார்க்க முடியுது. சரியா? அதனால இது மாற வேண்டும் என்கின்ற நிலையையும் எடுத்து சொல்லி நான் கவியரங்கத்துக்கு வருகிறேன். கவியரங்கத்தினுடைய தலைப்பு ஏற்கனவே சொன்ன மாதிரி மண் பயனுற வேண்டும். நான் எழுதியதை வேகமாக வாசிக்கிறேன். மண்வளம் வேண்டி நின்று எண்ணத்தில் தோன்றிய இன்பம், விண்ணில் மழை தரும் பூமி, அதனை வாழை தோண்டலாய் வரவேற்போம். விளைவதெல்லாம் உணவல்ல, இவ்வுலகில் பயிர் விளையும் தன்மை உணவாகி விளைச்சல் வென்றெடுத்து பசியாற்றி மகிழ்ச்சி தந்து நன்மை தர நாமும் உயர்வோம். அழகாய் பூக்கும் சமூக நீதியும் பலமாய் பார்க்கும் கல்வியும் உழவன் உழுது எடுக்கும் பயனும் சேர்த்து எழுந்து நின்று கொண்டாடுவோம். சாதி ஒளிந்து சமநிலை கண்டு வேதி ஓதாமல் வெகுண்டு மதி மயக்கம் கொள்ளாமல் விரிவடைந்து அறிவு அயர்ந்திடாமல் ஆளுமை செய்வோம். மண்டல் பரிந்துரையின் மகத்துவம் ஓங்கி கன்னத்தில் முத்தமிட்டு வருடி என்ன ஓட்டத்தை வெளிக்காட்டி நல்முகமாய் நாட்டின் சமநிலைக்கு பாடுபடுவோம். பிற்படுத்தப்பட்ட மக்களின் உயர்வு சில மற்றவர்களின் விழியை பிதுக்காமல் உற்று பற்றி எரியும் நல் கருத்து தீ பரப்புரை வெற்றி பெற்று உலா வரட்டும். மக்களின் வாழ்வு நிலையாக உயர்ந்திட மாக்களின் அந்நியம் சாகட்டும். பூக்களின் பொழிவு உயர்ந்திட வாசனை பரவிட அழியாமல் நல்கருத்து இருக்கட்டும் இருக்கட்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த கவிதையாக கவிஞர் தட்சிணாமூர்த்தி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் கவி பாட.